நம்ம சிட்டியில் நிறைய பேர் டேட் பண்ணுறாங்க, நிறைய பேர் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. ஆனால் அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கு, அவங்க எப்படி யோசிக்கிறாங்க, எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு ஒரு கியூரியாசிட்டி இருக்கும் இல்லையா? அந்த கியூரியாசிட்டிக்கு ஒரு ஆன்சராக தான் ஒரு டாக்குமெண்ட்ரி எடுக்கிறாங்க. ஒரு 6 பேர் அவங்க அவங்க பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பில் என்ன பண்ணாங்க, அவங்க எப்படி இருந்தாங்க, அவங்க ஏன் பிரேக்கப் பண்ணாங்க அப்படின்ற ஒரு கதை தான் இது. இதில் அவங்க கடைசியில் சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு கதையை ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி அவங்க எடுத்திருப்பாங்க. ஊனோ அவளோட வாழ்க்கையில் எல்லாமே போயிடுச்சு. ரொம்ப வருஷமாக லவ் பண்ண பையனும் விட்டுட்டு போயிட்டான். ரொம்ப பிடிச்ச வேலையும் கைவிட்டு போயிடுச்சு. இந்த மாதிரி எல்லாமே தொலைச்சிட்டு அவங்க வாழ்க்கையில் ஒரு லோவஸ்ட் பாயிண்டில் அவங்க இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு அந்த டைமில் யார் மாதிரி ஒரு பர்சன் வரணுமோ அந்த மாதிரி ஒரு பர்சன் வந்தான். அவன் தான் ஜேவான். ஜேவான் வந்ததுக்கப்புறம் யூனோவோட வாழ்க்கையே மாறுச்சு. இப்போது யூனோவோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னா அதுக்கு ஜேவான் தான் காரணம். ஆனால் இப்படி இருந்தாலும் ஜேவானை விட்டுட்டு யூனோ வந்துட்டா. அவன் ஏன் விட்டுட்டு வந்தா, திருப்பி அவங்க சேருவாங்களான்றத இந்த கதையை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம்.